ஒரு சுட்டி பயலின் அட்டகாசம். இப்போ உன்னோட கசின் உடைக்காது 50வது கிளாஸ். சொன்னா கேளுடா செல்லம், உடஞ்ச கண்ணாடி தூள் உன் கால்ல குத்திடும். லீனா சின்ன பையன் தானே, அவன்கிட்ட பூனைய விளையாட கொடு. பாட்டி எனக்கு அந்த பூனை வேணும். போச்சுடா. முடியாது, நான் என் பூனை குட்டியை விளையாட கொடுக்க மாட்டேன். எனக்கு அந்த பூனை குட்டி வேணும் வேணும். அழாதடா செல்லம், அழாத கண்ணா. பூனை குட்டிய அவன்கிட்ட விளையாட கொடுறா. நல்ல பொண்ணுல்ல. முடியாது, அவன் பூனை குட்டியை அடிப்பான். எனக்கு அந்த பூனை வேணும். ஜீபு பாய், அவன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிடு. சரி, நான் பூனை குட்டியை கீழே விடுறேன், பிடிச்சுக்கோ. இங்க வா பூனை. ஐயோ பாவம், அவனை விட்டு. வர மாட்டேனா சொன்னேன். குட் பாய். நான் தான் அப்பவே சொன்னனே, கேட்ட உடனே கொடுத்தா அமைதியாயிடுவான்னு. அந்த பூனையோட அமைதியா விளையாடணும், சரியா? சரி. அவனை விட்டு பாவம். பார்த்து ஜாக்கிரதை. இந்தாங்கம்மா, கேக் எடுத்துக்கோங்க. வாடா லீனா செல்லம், அம்மா உனக்காக கேக் பண்ணிருக்காங்க, எடுத்துக்க. இல்ல பாட்டி, உங்களுக்கு பிடிச்சது நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க. இது நல்லாவே இல்ல. என்னப்பா அழுக்க கையோட அப்படியேவா எடுப்ப? இவன் ஏன் இப்படி பண்றானே தெரியலையே. அவன் எப்ப பாரு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். என்ன நீங்க புதுசா கேக்குறீங்க? இந்த ஜீபம் பாய். அந்த பையன் என்ன ஒரு வழி பண்ணிட்டான். உன்ன மட்டும் இல்ல, எல்லாரையும் அப்படிதான் படுத்திட்டு இருக்கான். அவனை எப்படியாவது அனுப்பணும். நீ சொல்றது சரிதான். அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். அதுக்கு என்ன யோசனை வச்சிருக்க? ஹேய், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உன் கையை காட்டே. ஹேய், என்ன இதெல்லாம் பாக்க எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்திருக்கியா? இத பாக்க கையில சேரடிச்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் இப்ப முக்கியமே கிடையாது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபும்பா கண்ணே, இப்ப அதை வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. ஆஹா, இந்த கலர் போறதுக்குள்ள இது அவன் மேல ஒட்டிடு. அப்புறம் அவன் என்ன ஆகுறான்னு பாரு. இப்போ உனக்கு புரிஞ்சுதா? இதோ இப்பவே போறேன். இந்த மாதிரி குட்டி பசங்க எதையாவது உடைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா என்னோட பேரன் வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் உடைக்கவே மாட்டான். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஓ நோ, சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள உடைச்சிட்டானே. அப்பா ஆசையா வாங்கிட்டு வந்தது உடைச்சிட்டானே. ஆமா, அவர் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தது. இப்ப என்ன ஆக போற பாரு. சரி சரி, அழாத. அதுவும் நீ யாரும் எதுவும் சொல்லல. இத பாருடா கண்ணா, இந்த மாதிரி எல்லாம் மறுபடியும் செய்யாத என்ன. இப்படி ஏதாவது பொருளை உடைச்சா பெரியவங்களுக்கு முதல்ல சாரி சொல்ல கத்துக்கணும், புரிஞ்சுதா? என்னடா செல்லம், என்னாச்சு? எதுக்கு இப்படி துள்ளிட்டு இருக்க? ஏன்பா? ஓ பிரமாதம், இது வேலை செய்யுது. மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கலாமா? அழாத அழாத. டேய் கண்ணா, நீ சோஃபால போய் உட்காரு. நான் தரைய தொடச்சி சுத்தம் பண்ணணும். அச்சச்சோ, என்னாச்சுடா? எங்க வலிக்குதுன்னு சொல்லு. இங்க வலிக்குது, இங்க வலிக்குது, மொத்தமா வலிக்குது. ஏய் செல்லு, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னாச்சு? வா என் கூட விளையாடலாம். கிட்ட வராத. வா பூனை குட்டி, நம்ம என் ரூமுக்கு போய் விளையாடலாம். நீங்க கையில வச்சிருக்கிறது எனக்கு வேணும் ஆண்டி. ஐயோ, இது வீடு பெருக்கிறதுடா கண்ணா. இது எதுக்கு உனக்கு? எனக்கு வேணும், எனக்கு வேணும். என்ன இருக்குன்னு தெரியல, கையெல்லாம் குத்துது.
அந்த பொடியனுக்கு நம்ம நல்லா பாடம் கத்து கொடுத்துட்டோம். இனிமே அவனால நடக்க முடியாது, உட்கார முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இனிமே சமத்தா இருப்பான் பாரு. என்னால உட்கார முடியல, விளையாட முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. உன்னாலதான் என் பேரனுக்கு அடிபட்டுச்சு. வாங்கிக்க வீட்டுக்கு வாங்கிக்க